வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பால், சர்க்கரை, ஏலக்காய் பொடி தான். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் ஃபேட் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் பால்கோவா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுப்பு நல்லா மீடியமில் வச்சு இந்த மாதிரி பால் காய்ச்சணும். ஒரு 15 நிமிஷத்தில் பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். அதே மாதிரி அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் பால் நல்லா சுண்டி பாதியாக குறைஞ்சிருக்கு. ஓரங்களில் இருக்கிற ஏடெல்லாம் நல்லா இந்த மாதிரி சூடு பால் காமிச்சு இது மாதிரி உள்ளே இழுத்து விட்டுடலாம். அப்போ ஈஸியாக நமக்கு வந்துடும். இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம பால்கோவா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 45 நிமிஷத்தில் எவ்வளோ நல்லா சுண்டி இந்த மாதிரி கால்வாசி ஆயிருக்கு பாருங்கள். நம்ம எவ்வளோ பால் ஊற்றிருந்தோம். நல்லா பால் உங்களுக்கு எடுத்தாலே இந்த மாதிரி திக்காக இப்படி தயிர் மாதிரி இருக்கணும். இந்த சமயத்தில் தான் சர்க்கரையை சேர்க்கணும். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே லைட்டாக தண்ணி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் திக்காயிடும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாது கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் விட்டாலும் அடி பிடிச்சிடும். டக்குன்னு உங்களுக்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி திக்காயிடும். நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் அடுப்பை இன்னும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா எதுவுமே அடி பிடிக்காமல் நல்லா எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம 1 மணி நேரம் செலவு பண்ணதுக்கு எவ்வளோ சூப்பராக பால்கோவா வந்திருக்குன்னு பாருங்கள். 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ கிலோ பால்கோவா வந்திருக்குன்னு கெஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.